நீ வாய் திறக்காம இரு. வீட்டுக்குள்ளதான் இவ வாய் சமத்தியமா, வெளிய போனா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நாங்க எடுக்கிறதா முடிவு. வாயை மூடிக்கிட்டு நிக்கலன்னு வச்சுக்க. ஓ, பக்கத்துல உங்க அம்மா வீடு, அங்கேயே போயிரு. அதான் உனக்கு சரிப்பட்டு வரும். ஆத்தாடி ஆத்தாடி, இந்த இசை பவலியான காணுமாவா இருந்தாலும் அது என்ன காப்பாத்தி விடுவா. இசை எங்க தெரியாது, இங்க நடக்க போறதும் அவளுக்கு தெரியாது. தாயதாய்ப்பு என்ன பண்ணனு தெரியலையே. நான் போய் இசை பார்த்துட்டு வந்துட்டா. நீ ஒண்ணு புடுங்க வேண்டாம், இதுல இரு. அம்மா இது வரைக்கும் அப்படியே சாடிட்டா, உட்காரு. ஏமா இதுக்கு கூட நீ பேச மாட்ட? அவளுக்கு வீட்டுல இருக்கையில நக்கலே ஏடாசனம் பண்ண சொன்னா வரும். சூதுவாதமா பேச தெரியுமா? தெரியாது. இதே நம்மளால கிண்டல் அடிச்சு பேச சொல்லுங்க, நல்லா பேசுவா, வாய் கிளிய பேசுவா. தாயே, இன்னைக்கு தான் மாமியார் புத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன கிளி கிளிச்சாவப்பா. ஏமா நீ தான் நல்ல பதில் பேசுவிய, ஒரு வார்த்தை பேசாத என்ன? பேசினா வாயில இருக்க முத்து கீழே விழுந்துரும்ல, அப்படியே சும்மாவே இலக்கா அறுத்து கிழிப்பாவ. இப்ப சொல்லவா வேணாம். ஏன் மகிமா நீ திட்டல? திட்டதுக்கு கூட உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு மௌன வரதா இருக்க. பரவாயில்ல, நீ அப்படியே மௌன வரதா இரு, அதுதான் வீட்டுக்கு நல்லது. பாத்தீங்களா, இங்க மட்டும் பேச்சு எப்படி அது பாத்தீங்களா? இப்ப மட்டும் எப்படி பதில் கொடுக்க தெரியுது? வீட்டுல வாய்க்கிலேயே பேசுவா. ஏன்னா இவ வீரம்லாம் வீட்டுக்குள்ள தானே. இப்ப என்னதான் வேணும்? எதுக்கு இப்படி கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்திருக்கீங்க எல்லாரும்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இல்ல தெரியாம தான் கேட்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஓ, பெரிய விஷயம் இல்ல. ஜெபக்கா, உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. நாம ரெண்டு சண்டை போட்டு 2 நிமிஷம் ஆகுது. வேற ஒரு கம்பு கண்டுச்சாடுங்க. என்னது சண்டை போட்டு 2 நிமிஷம் ஆகுதா? இவ்வளவுக்கு மூலக்காரணமே அழிதானே. எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு எங்கன போய் உட்கார்ந்திருக்காவ பாரு. ஆமாட்டி, நான் தான் தூண்டி விட்டேன். இல்லங்க யாருக்கு தெரியாது பாரு. இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? சரி சரி, அவரோரு பையன் அவரோரு வேலை சொல்லி போய் பாருங்க. போங்க போங்க. இல்ல இழுத்து மூடிட்டு தூங்க. போங்க போங்க, வெயில் வேற உச்சி மண்டே போலக்குது. போங்க போங்க போங்க, போய் தூங்குங்க தூங்குங்க. இந்த வாய்ச்சாவடெல்லாம் இங்க ஆவாது பத்துக்க ராஸ்கல். இல்ல இன்னைக்கு நாங்க பாயசம் போடாம பொங்கல் வைக்காம இங்க போக மாட்டோம். ஆத்தி ஊம கொட்டவா இருக்க அபியக்கால இந்த மாதிரி களத்துல இறங்கிட்டாலே. இன்னைக்கு நான் எப்படி தப்பிக்க போறேன்? ஆஹா, இதுல இருந்து தப்பிக்கன்னா ஒரே வழி இசை தங்கம் தான். நான் அந்த வீட்டுக்கு போறேன். நீ ஒரு வீட்டுக்கும் போய் நொட்ட வேண்டாம். இல்ல உட்காரு. இப்பெல்லாம் அராஜகம் பண்ணி என்ன வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வைக்க கூடாது. நான் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாவே இந்த வீட்டுல. என்ன போ போ, பக்கத்துல தான் இருக்க ஸ்டேஷன் போ. ஆமாமா, இங்க ரொம்ப கொடுமை நடக்குன்னு போய் சொல்லுமா போ. என்ன அன்பரசியம்மா ரொம்ப ஒட்டுதாவா? இல்ல உட்காருட்டி, இடையில உட்காருட்டி. ஒன்ன வச்சு நீங்க பேசி முடிக்கணும். தாயான்னு கேட்க, நீங்களும் ஒரு தாயான்னு கேட்க, அது எனக்கு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். நீ உட்காரு. உட்காருன்னு சொன்ன. உட்கார முடியாது. ஏன்? உட்காரது எனக்கு பிரச்சனை. அப்படியே ஓடிடலான்னு பாக்க. எப்படி ஓடுதான்னு நான் பாக்குறேன். ஜபக்கா, உனக்கு எனக்கு சண்டை வந்து 4 நிமிஷம் ஆகுது. உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, சொல்லிவிட்டேன். இம்மா இம்மா, யாத்தாடி, எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. தப்பிக்க முடியாது. இம்மா இம்மா இம்மா, ராணி வீட்டுக்கு வந்தாளா? அத்தி, நான் இங்க தானே இருக்கேன். இந்த பவள வசமணிக்கு மாட்டிக்கிடுமே. எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. அவ வாயை பொத்துங்க இலக்கா. வாயை திறக்காத சொல்லிட்டேன். அது வந்து ஒண்ணுமே நடக்கவே இல்ல. நீங்களே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. நாம தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோமா? உங்ககிட்ட பேசனே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டான். குடும்பம் அங்க தான் இருக்குது. நீ அந்த வீட்டுக்கு போலியா? நான் அங்க போய் பார்த்தேன், நீ இல்ல. எப்படியாவது தப்பிச்சு போய்விடு. பசிக்கு. ஏமா சாப்பாடு எடுத்துங்க, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். சோறு இல்ல, அது எனக்கு பார்லி அரிசி இருக்குது, ஓட்ஸ் இருக்குது, சாப்பிடுறியா? ஏமா அதெல்லாம் மனசு சாப்பிடுவானா? என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன? ஆமா, சாப்பிட்டா உடம்பு வத்திரும்ல. ஏமா சோத்தா போடுங்கம்மா, பசிக்குது. அத்தா சொன்னே ஓட்ஸ் கஞ்சி இருக்குது, குடிக்கியா? நான் எதுக்கு அதை குடிக்கணும்? அததான் நானும் கேட்க. இவ எதுக்கு அதெல்லாம் சாப்பிடணும்? உன்னால சாப்பிட முடியாதுல? உன்னால சாப்பிட முடியாதுல? இவ எதுக்குல சாப்பிடணும்? ஏதோ ஒரு மினிக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்தாலாம், இததான் சாப்பிடு அப்பதான் உடம்பு குறையும். இவ எதுக்குல சாப்பிடணும்? அது என்ன எவ்வளவு வத்தி பேச வரைக்கும் வேடிக்கை பார்த்திருக்கீங்க? அது கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருந்தா. எது கேஷுவலா? கட்டினால வத்தி மட்டன் தட்டி ஒரு குடும்பமே பேசும், அது உனக்கு கேஷுவலா? இல்லம்மா, மாமா வந்திருந்தாரு, அவர் சும்மா பேசிட்டு இருந்தாரு. இல்ல இது வரைக்கும் கூட எனக்கு அவ்வளவு கோவம் இல்ல. நீ இப்ப பேசுத பாரு, இதுதான் எனக்கு கொலக்காரியா மாத்திரும் உங்களுக்கு. என்ன பேசுறீங்க? கேஷுவலா பேசுனாங்களா? சொந்தக்காரங்க பேசிட்டா? ஏன் இவ என்ன உருவத்துல இருக்கான்னு தெரிஞ்சுதானே கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப அதுதான் பிரச்சனையா?
அது பிரச்சனை இல்ல. இந்த வீட்டு பிள்ளை பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீ வேணா உன்னை நம்பி வந்தவளை விட்டு கொடுத்து பேசு. என் வீட்டுக்கு வாழ வந்தவளை பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இந்த செம்பளிங்க குடும்பத்துக்கு பொம்பளைங்களை இலக்காரமா பேசி பழக்கம் கிடையாது. பொம்பளைங்களை ஆளதுக்காக இந்த குடும்பத்தை வச்சிருக்கேன், அடிமையா நடத்துறதுக்கு இல்ல. உங்க தாத்தா காலங்காலமா பொம்பளைங்க தான் இந்த குடும்பத்தை ஆட்சி பண்ணணும்னு சொன்னதே நீங்க பொம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க இல்லாம குடும்பம் இல்லங்கிறதுக்காக தான். இல்லன்னா நீங்கள காலிக்கல போட்டு மிதிச்சிட மாட்டியா? அதுக்கு தான் அவர் அவளை ஞானமா பொம்பளை தான் இந்த குடும்பத்துல ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு போனது. ஆனா நீ என்னன்னா இவளை இன்னொருத்தங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்க. நான் இத சொல்லல. ஓ, அங்க நடந்த பொறுமை சொல்லியிருக்கா. அவ சொல்லல, பயப்படாதீங்க. அவ மேல நம்பிக்கை வைக்கலாம். அவ ஒரு நாள் சொல்ல மாட்டா. உங்ககிட்ட அவளை ஞானமா பேசினவர் தான் இங்க வந்து உளறிட்டு போனாரு. இது என்ன பொழப்பறானே? நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கத நீ மத்தவங்க கிட்ட எப்படி சொல்லலாம்? ஏன் அந்த ரூம்ல நீனும் உன் பொண்டாட்டி மட்டும் தான் இருந்தீல? உன் பெட்ரூம்ல நடந்த விஷயத்தை எங்க சொல்லிட்டா? உன் பெட்ரூம்ல நடந்ததையா சொன்னா? நீ யாரெல்லாம் வச்சு பேசிட்டு இருந்த? ஓ, அவங்களா உனக்கு பர்சனல் காரங்களா? அந்த சொந்தக்காரங்களா உனக்கு பர்சனல் அல்ல? ஆமா, அவங்க கேஷுவலா பேசுனதுமா. நீ படிமா, உனக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கோம். நீ படிச்சு பெரிய ஆள் ஆகுமா, நாங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்கோம். நான் சொல்லல மாமா, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இதனால படிச்சிட்டு இருக்க பிள்ளைய இவ தான் வேணும்னு தூக்கிட்டு வந்த. இங்க லட்சம் பிள்ளைகள் படிக்குது. எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரும் கலெக்டர் ஆக முடியாது. யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கோ அதுதான் கிடைக்கும். அதுக்காக நீ மத்தவங்க கூட கம்பேர் பண்ண கூடாது. ஆமா, அவன் அப்ப கலெக்டருக்கு படிக்க வைப்பா, அதுக்கு மேலேயும் படிக்க வைப்பான். ஏன்னா அவன் கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்கான். அவன் படிக்க வைக்கிறது தப்பு இல்ல. ஒத்த புள்ள தான பெத்து வச்சிருக்கான், படிக்க வைக்கிறது தப்பு இல்ல. நீ அத கூட கொண்டு இவள கம்பேர் பண்ணி வச்சிருக்கா. ஆமா, அவன் கலெக்டருக்கு படிக்க வைக்காம அவங்க கிட்ட இருக்கு படிக்க வைக்கான். இவ யார் வீட்டு புள்ளன்னு தெரியும், எந்த சூழ்நிலை அந்த புள்ள இருக்குன்னு தெரியும். நீ எதை பார்த்து தூக்கிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு இவ கிட்ட இல்லாதெல்லாம் அவ கிட்ட இருக்குன்னு நினைக்கல. அப்ப அவள நீ தூக்கிட்டு வந்திருக்கணும். இவளையாம நீ தூக்கிட்டு வந்த? அவதான் கலெக்டர், ஒத்தைக்கு புள்ள. அவ அப்ப கோடி கணக்கா சொத்து வச்சிருக்கான். அப்ப நீ அவள தூக்கிட்டு வந்திருக்கணும். இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன அவ பின்னாடியே போனேன்? இப்ப நீ பண்ண வேலை இருக்கு தெரியுமா? அதை விட கீழ்த்தரமான வேலை. அவ யார்ல? அவ முன்னாடி இந்த வீட்டு பிள்ளை விட்டு கொடுத்துட்டு இருக்கா. நான் விட்டு ஒண்ணு கொடுக்கல. என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையே. ஒண்ணுமே நடக்கல. அவ குண்டா இருக்கியா, ஆன்ட்டி மாதிரி இருக்கியேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே என் தம்பி, அந்த புள்ள குண்டா இருக்குன்னு உங்களுக்கு முறையே தெரியாதா? இல்லம்மா தம்பி, இதெல்லாம் பாவம் இல்லையா? அந்த புள்ள குண்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த புள்ள குண்டா இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு தூக்கிட்டு வந்தியா? ஓ, பிடிச்சது உங்களுக்கு இப்ப பிடிக்கல. அப்போ அந்த புள்ளையே உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். பிடிச்சிருந்தது இப்ப பிடிக்கல. இது என்ன அர்த்தம் தம்பி? காதலுங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப எப்படி காதலிச்சீங்களோ அதே காதல் இப்பவும் இருக்கணுமே. இன்னும் வயசானா இந்த பிள்ளை இன்னும் குண்டாகும், இன்னும் குறைகள் கூட வரலாம். அப்போ அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லுவீங்களா? அதே அவ உங்களை வித்தியாசமா எங்கேயாவது விட்டு கொடுத்திருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் தம்பி? அவங்க யார் தம்பி நம்ம வீட்டு பிள்ளைய குறை சொல்லுறதுக்கு? அவங்க சொல்லுவா நீங்க சத்தம் போட வேண்டாமா? என் பொண்டாட்டி பத்தி எதுவும் பேசாதீங்க, என்ன பார்க்க வந்து என்கிட்ட மட்டும் பேசுங்க நீங்க சொல்ல வேண்டாமா? படிச்சவளை பார்த்தோன்னா அமைதியில நின்றுப்பாரு. நீ படிமா, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கேன், நான் எந்த உதவினாலும் செய்யறேன்னு சொன்ன உங்க வாயால இவளுக்கே நீங்க அதை பண்ணல. அவ ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கா. நீனும் படிச்சிட்டு இருக்க பிள்ளை தானே தூக்கிட்டு வந்த தம்பி. நீங்க மனசை பார்த்து தான் தூக்கிட்டு வந்தீங்க. அவ பண்ற குழந்தைத்தனமான சேட்டை, அவ குழந்தைத்தனமான கோணம், இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. நம்ம கத்தி தூக்குறவன், எப்பவும் கத்தியும் கையுமா அலையறவன், நமக்கு கோவப்படுறவளோ பொறுப்புள்ளவளோ தேவைப்படாது. குடும்ப நடத்ததுக்கு இவ தான் சரிப்பட்டு வருவான்னு தெரிஞ்சுதானே தூக்கிட்டு வந்தீங்க. இப்போ இந்த புள்ளைய அவ முன்னாடி விட்டு கொடுத்தீங்களே, இந்த புள்ளை இந்த இடத்துல அந்த புள்ளைய கொஞ்சம் வச்சு பாருங்க. அவ இத்தனை நாள் உங்க கூட வாழ்ந்திருப்பா இல்ல உங்களை நம்பிதான் வந்திருப்பாளா? இப்ப எல்லாரும் பேசுவாங்க தம்பி, உங்க கூட நான் வாழ்ந்திருக்கலாம், உங்க கூட நான் வாழ்ந்திருக்கலாம்னு எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. ஆனா நீங்க முரட்டு பயிலா ரவுடி பயிலா கத்தி தூக்கும் போதே உங்களை நம்பி வந்த புள்ள இந்த புள்ளதான், அதை மறந்துடாதீங்க. கெட்டவன்னு தெரிஞ்சும் உங்க கூட வாழ்றதுக்கு ஒரு மனத்தைரியம் வேணும். அது குழந்தைத்தனமான புள்ளதான், ஆனா உங்களை நேசிச்ச புள்ள. உங்களுக்கும் தீபாவளிக்கும் என் வீட்டை சோத்து வாங்கி தின்னு சொல்லி காட்டியிருக்கான். அவன் இவ அப்பனை கேவலப்படுத்தல, உன்னை கேவலப்படுத்திருக்கான், நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திருக்கான். நீ பல்ல கட்டிட்டு இருந்திருக்க. இத கிங்ஸினா இருந்திருக்கணும், புரட்டி எடுத்திருப்பாரு. அதான் உண்மை. ஒருத்தங்க எவ்வளவு நாசுக்கா பேசுறாங்கங்கறத முத புரிஞ்சுக்கோங்க தம்பி. அவங்க நாசுக்கா உங்களை கேவலப்படுத்திருக்காங்க. கஷ்டப்பட்ட புள்ளன்னு தெரிஞ்சுதானே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரோம். அது அப்புறம் நீங்க 1000 வாட்டி சொல்லி காட்டினீங்கன்னா அந்த பிள்ளைய நீங்க கெட்டிட்டே வந்திருக்க வேண்டாமே. உருவக்கேலி பண்ணிருக்க அந்த புள்ளாவி அம்மையும் நீங்க பாத்துட்டு இருந்திருக்கீங்க. இந்த குண்டு உடம்பு உங்களுக்கு சொந்தமானது. பச்சை சொல்லணும், அந்த உடம்பு உங்களுக்குள்ள உடம்பு. அதை எவ்வளவு ஒத்தி கொச்சப்படுத்திருக்கா பாத்துட்டு இருந்திருக்கீங்க. நீங்க டாக்டர் தானே? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ தின்னு கொளுத்து போய் இருந்திருக்கலாம். அவ வாயை அடிச்சு நடிக்க வேண்டாம். எங்களுக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அந்த புள்ளை பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்.
வேண்டாம் தம்பி, இவன் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மனுஷனுக்கும் தெரிஞ்சதுன்னா பாவம் அந்த மனுஷன். பொண்ணை கொடுத்துட்டு வேதனைப்பட சொல்றீங்களா? நீங்க ஒன்னும் அந்த தகப்பங்கிட்ட கேட்டுட்டு தூக்கிட்டு வரல. உங்ககிட்ட இருக்க ஆணவத்துக்கும் திமிருக்கும் உங்ககிட்ட ரவுடி சனத்துக்கும் நீங்க தூக்கிட்டு வந்தது. இப்ப அந்த மனுஷன் சேர்த்து நீங்க காயப்படுத்துறீங்க. இங்க பாரு, என் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை எவனாவது பேசுனா பேசலுக்கு எவனாவது விட்டு கொடுத்துட்டு வந்தியே, இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் இல்ல சொல்லிட்டேன். பிறகு உங்களுக்கு எதிரி வெளியில இருக்க மாட்டான், உள்ளுக்குள்ள இருப்பான். விஷத்தை வச்சிருவேன். இல்லே, இந்த புள்ள வந்த நாள் நம்ம வீடு தான் தஞ்சன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு. சரில நான் கேட்க, அப்படி இந்த புள்ளி நீ எத்தனை நாள் சந்தோஷமா வச்சுட்ட சொல்லு பாப்பா. அவ போய் உன்னை அசிங்கப்படுத்துமா? என் புசை என் கூட இருக்கவே மாட்டான்னு ஒரே ஒரு வார்த்தை ஊருக்குள்ள பரப்புனாலும் வச்சுக்க, நீ நாட்டுக்கு தான் நிக்கணும். சொல்லல, நீ எத்தனை ராத்திரி இந்த புள்ள கூட நீ சந்தோஷமா இருந்துப்ப சொல்லல. பாதி நாள் வேட்டைக்கு போற மாதிரி போறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல இருக்கீங்க. அன்னைக்கும் அருவாரத்துக்கற அந்த புள்ள பயந்து ஓடி அங்க உங்க அம்மா கிட்ட போய் படுத்துக்கிறதே. நீங்க என்னமோ அந்த புள்ளைய குதூகலமாவும் ஆடம்பரமாவும் வாழ வச்ச மாதிரி அந்த புள்ள பணக்கார வீட்டுல இருக்க பிள்ளை மாதிரியே இருக்குதே. அவன் என்னைக்காவது ஒரு மினுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு சுத்தி இருக்குமா? ஏதோ அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல புள்ளைய கொடுத்துருக்கு. விடுங்க, இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு புரியலன்னு சொல்லாதீங்க தம்பி. அது எப்படி உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும்? அந்த புள்ள வயசு தான் இவளுக்கும். அந்த புள்ள இவள ஆண்டின்னு கூப்பிட்டுருக்கேன். அது எப்படிப்பட்ட வார்த்தை? கட்ட புருஷன் முன்னாடியே உன் பொண்டாட்டி அழகு இல்ல, நான் தாண்டா அழகு, நீ என்ன பாருன்னு சொல்ற மாதிரி அவ சொல்லியிருக்கா. அது எப்படி உங்களுக்கு புரியாம இருக்கும் தம்பி? அப்ப அப்படி சொல்லிட்டே இருந்தா அந்த பிள்ளைய விட்டுட்டு நீங்க அங்க போயிருவீங்களா? அது எப்படி? இவ என் பொண்டாட்டில ஞாபகம் இருந்தா சரிதான். அவ என்னன்னா வந்து நெத்தது சோறு திங்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு அது இருக்குது. இப்படி 4 பேர் குண்டு குண்டுன்னு சொன்னா அந்த பிள்ளை எப்படி சாப்பிடும்? ஏய், அந்த பிள்ளைய வேதனைப்படுத்தி எவனாவது பாத்துட்டிய? ஏதோ அம்மா அப்பா அந்த பிள்ளை பட்னியாவே போட்டு வளர்த்த மாதிரி. அவன் நம்ம வீட்டை தின்னதை விட அவ வீட்டை நல்ல தின்னு வாழ்ந்த பிள்ளை. அந்த தாயின் தகப்பன் அந்த பிள்ளைய கொடுத்துட்டு என்னைக்காவது உங்ககிட்ட ஒரு நாள் உரிமையோட இருந்திருப்பாங்களே? இல்ல இது நம்ம பிள்ளைன்னு இவகிட்டே அந்த தாயின் தகப்பன் உரிமையோட இருக்காங்களா? இந்த வீட்டுக்கு ஏதோ தத்து கொடுத்த மாதிரி கொடுத்து அது 2 ஒதுங்கி இருக்குது. 15 வருஷம் கழிச்சு இந்த பிள்ளை பிறந்திருக்கல, என்னைக்காவது அந்த வீட்டை இருக்க உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குமா? ஏன் அவளை படிக்க வைக்கேன் பாதுகாப்பு கொடுக்கேன்னு சொன்னீல, அப்போ உங்க பொண்ணுக்கு நீங்க இந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாது? செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கும் போது தூக்கிட்டு வந்தீங்க. சரி, 1 வருஷம் குறை இருக்கு, நீ போய் படி, நான் பாத்துக்கிட்டேன்னு என்னைக்கா நீங்க சொல்லிருப்பீங்க? அத நம்ம தூக்கிட்டு வந்துட்டோமே, இனி அவளுக்கு படிப்பு முக்கியமா? ஆனா அடுத்த வீட்டு பிள்ளை படிச்சா மட்டும் புகழ்ந்து தள்ளுவீங்க. நான் பாதுகாப்பு கொடுக்கேன், நான் படிக்க வைக்கேன். அது இவளை எவ்வளவு காயப்படுத்திருக்கோம். பொண்டாட்டிக்கு செய்ய முடியாதது உங்களுக்கு இன்னொருத்திக்கு செய்ய முடியும். கெட்டனவளை என்னைக்கும் இன்னொருத்திக்கு ஈக்குவலா வச்சு பார்க்காத, இன்னொருத்தி கூட கம்பேர் பண்ணி பேசாத. இப்படி பொம்பளை புருஷனை இன்னொருத்த புருஷன் கூட கம்பேர் பண்ணி பேசினா நீ தாங்கிக்குவ? இல்ல இவ ஒரு நிமிஷம் டா கிங்சி மாமாக்கு 2 புள்ள பிறந்துட்டு டா அவங்களுக்கு 2 புள்ள அவங்களுக்கு 4 புள்ளன்னு வார்த்தையை விட்டான்னு வச்சுக்க. ஆனா சத்தியமா இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. சரி, கிங்ஸின் ஏதோ பேசணும்னா போங்க. அவன் வரைக்கும் விஷயம் போயிட்டா சொன்னதே நானா. அப்படியெல்லாம் நாங்க சும்மா விட முடியாது. அவ எங்களை மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த புள்ள. அப்படியெல்லாம் நாங்க அவளை விட முடியாது. நாங்க கூட பிறக்கட்டாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான். ஒரே வயித்துல பிறந்த அண்ணன் தம்பி தான் நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம். அப்ப நாங்களும் கூட பிறந்த மாதிரி தான். அவ எதுக்கு சொல்லக்கூடாது? அவ சொல்லுவா, உனக்கு பாசலனா கூட வாழ வந்ததுக்குமா இல்லாம போயிரும். அவளை ஒரே வயித்துல பிறக்கல, மத்தபடி உசுர கொடுக்க சொன்னா கூட கொடுப்பாளுவ. நாங்க இதை சும்மா விட மாட்டோம் சொல்லிட்டேன். அந்த புள்ளி எங்க அசிங்கப்படுத்ததுக்கும் அந்த புள்ளி பேசுறதுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இவ்வளவு நாளா இருக்கு நாங்க கூட சாப்பாட்டு விஷயத்தை பத்தி பேச மாட்டோம். சோறு பொங்கணும் முதல்ல வந்து சோறு போட்டு சாப்பிடும். வந்து தாங்கி தாங்கி பக்கம் சாப்பிட மாட்டேங்குது. உண்டானதை தின்னுட்டு இந்த வீட்டுல அது ஓரத்துல அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு கிடக்கு. அது பெருசால எதுவும் ஆசைப்படாது. என்ன உட்காந்து கால பாரு, இவ்வளவு கிட்ட மன விட்டு சிரிச்சு பேசிட்டு கிடக்கும். வேற எந்த சந்தோஷத்தை இந்த புள்ள இந்த வீட்டுல அனுபவிச்சது கிடையாது. இந்த வீட்டுக்கு வாழ்ந்த ஒரு புள்ளைய நான் வெளியில போய் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சு நான் பார்த்ததில்ல. வயிற்றுல சொல்லி கிடக்கல. ஒரு உலகத்தை பாரு, ஒவ்வொரு எப்படி இல்லாம படிச்சுட்டு என்னெல்லாம வேலை பார்த்துட்டு அது பாட்டுல வாழுது. ஆனா இந்த புள்ளையிலே இந்த கிச்சன் பெட்ரூம் இதை தவிர அந்த பிள்ளைக்கு இந்த உலகமும் கிடையாது. அதுல அள வச்சா நீ நல்லா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கொஞ்சமாவது பறக்க விடுங்கடா அந்த புள்ளையில. அதுவும் பாட்டுல உண்டதை தின்னுட்டு அது பாட்டு இந்த வீட்டுக்குள்ள கிடக்கு. நீ அந்த பிள்ளை எவக்கிட்ட விட்டு கொடுத்துட்டு வந்திருக்க? அவனை எடுத்துட்டு வாங்க. போங்க, புடிச்சு தள்ளுன. ஐயோ, அண்ணே சட்டை போடுங்கண்ணா. அண்ணே சட்டை அண்ணா ஓரமா நின்று. இந்த விஷயத்துல இந்த கிங்ஸ்கிட்ட ஈவிரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இறக்கம் காட்டுறவன் ஓரமா போயிரு. அவர் நம்ம அண்ணன் வீட்டுக்கு மூத்தவரு, நீ எப்படி நான் எடுத்துட்டு வந்திருக்க? அவன் வீட்டுக்கு மூத்தவங்கிற மருந்து பல மணி நேரம் ஆச்சுது. வீட்டுக்கு மூத்தவன் தகப்ப மாதிரி வழிகாட்டு தவிர வழி தவற கூடாது. அவர் தான் எந்த தவறும் செய்யலையே. ஓ தவறுல சின்ன தவறு பெரிய தவறு இருக்கா? தவறுனா எல்லாம் தவறுதான். போனது தவறுதானே. கெட்டவளை தொட்ட கையால இன்னொருத்தி தொட்டது தப்புதானே? தப்புதான்.
மனைவிக்கான உரிய இடத்துல இன்னொருத்திய வச்சது தப்புதானே? தப்புதான். அப்போ நான் பண்ணினது சரிதானே? தப்புதான். என் தண்டனை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் போயிருக்கணும். உனக்கு நெஞ்சில தைரியம். இந்த கிங்ஸனுக்கு மன்னிக்க தெரியாதுன்னு உனக்கு தெரியாது. முத்தவனா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணது தகப்பனாவே இருந்தாலும் சரி, இந்த கிங்ஸன் கிட்ட தப்ப முடியாது. எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு இதே குளத்துல தானே தூக்கணும். என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்க. ஆனா அபிக்கு மட்டும் தெரிய வேண்டாம். நான் எந்த தப்பும் பண்ணல. என் பிள்ளைக்கும் தெரியக்கூடாது. நீ புள்ளைய மறந்துட வேண்டியதான். நான் எந்த தப்பு பண்ணலடா. நான் எந்த தப்பு பண்ணல. நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் நீ பண்ணது தப்பா தப்பு இல்லையான்னு நீயே தீர்ப்புப்படு. ஒரு கிராமத்துல ஒரு அழகான காளை எப்போதும் தான் எஜமானுக்கு உண்மையா இருந்தது. வயலுக்கு போகும், வேலை செய்யும், மாலையில கரெக்டா வீடு திரும்பிடும். ஒரு நாள் ஒரு நரி அந்த காளையின் அழகையும் வலிமையும் பார்த்து போறாமையில அந்த காளையை எப்படியாவது அடையணும்னு வெறி கொண்டு தெரிஞ்சது. அந்த நரி அந்த காளை கிட்ட பலமுறை நசுக்க கூட்டு பார்த்துச்சு. அந்த காளை கம்பீரம் குறையாம நின்னு பேசிச்சுது. எனக்கு என் வேலையும் என் குடும்பமும் போதும் அப்படின்னு தெளிவா பேசிச்சுது. ஆனா அந்த நரி விடவே இல்லை. தினமும் இனிமையா பேசிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த நரி பேச பேச இந்த காளையும் ஒரு வாட்டி முயற்சி தான் பண்ணி பாப்பமேன்னு நினைச்சுட்டான். அந்த ஒரு தடவை முயற்சி தான் அந்த காளையோட வாழ்க்கையே மாத்திட்டு நரி அந்த காளைய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அங்க அழகு, காமம், போத, மது, மாது எல்லாம் கொட்டி கிடந்தது. அப்பதான் அந்த காளைக்கு புரிஞ்சுது, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோன்னு திரும்பி போகலான்னு பார்த்துச்சு. முடியுமா? அப்பதான் அந்த காளைக்கு புரிஞ்சுது, அந்த நரி நம்மளை அழைச்சது நம்மளை பயன்படுத்துறதுக்கு தான். இப்ப சொல்லு, உன்னை வழி தவற வைக்க நினைச்சது நரி தவறா? அது பின்னாடியே போனிய உன் தவறா? நரி அது குணத்தை தான் காட்டும். நீ ஏன் உன் குணத்தை மறந்த? நரி யாருங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. கால நீ, உன் குணம், உன் பாதை, உனக்கு அதுதான் முக்கியம். நரி நரி குணத்தை தான் காட்டும். ஆனா நீ காளியாச்ச. உனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்குன்னு ஒருத்தி இருக்கா. ஒழுக்கமும் பொறுப்பும் நம்ம கையில இருக்குது. நீ தவறு செஞ்சது அந்த பொண்ணு பின்னாடி போனது இல்ல, உன் பொறுப்பை மறந்து போனது. மன்னிச்சிருடா. நான் வைராக்கியமா இருந்தேன். நான் எந்த தவறும் செய்யல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். என் மனசு நிறையா என் மனைவி என் பிள்ளையும் தான் இருந்தாங்க. நான் எவ்வளவு பின்னாடியும் போகணும் அவசியம் இல்லை. ஒரு கணம் நான் யோசிக்க தவறிட்டேன். அவ விஷத்தை சாப்பிட்டுக்கேன்னு சொன்ன உடனே நான் வேற ஏதாவது வழிமுறையை தேர்ந்தெடுத்திருக்கணும். நரி நரி குணத்தை காட்டுச்சு. நீயா ஏமாந்து போன? அவ ஒரு அந்நிய பெண்ணுன்னு உனக்கு தெரியும். அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உனக்கு தெரியும். அவ இன்னொருத்தனுக்கு மனைவிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நீ ஏன் அவளை தொட்டு தூக்கிட்டு போன? நான் ஒரு பொண்ணை காப்பாத்துறதா நினைச்சேன். உன் வீட்லயும் பொண்ணு இருக்கா. நீ செஞ்ச செயல் அவளுக்கு தெரிஞ்சுன்னா அவன் மன உடைஞ்சு ஏதாவது பண்ணிக்கிட்டானா? நீதான் உலகம், நீ மட்டும்தான் அவளுக்கு சொந்தம் நினைச்சு வாழ்ற ஒருத்தி. நீ இந்த செயல் செய்யறதை பார்த்திருந்தா, மன உடைஞ்சு ஏதாவது பண்ணிருந்தா சொல்லு. உனக்கு ஓ மனைவி முக்கியமா, இன்னொருத்த பொண்டாட்டி உனக்கு முக்கியமா? இங்க ஓ பொண்டாட்டி உசுருக்கு போராடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இன்னொருத்த பொண்டாட்டி உசுருக்கு போராடிட்டு இருக்கா. நீ யார காப்பாத்துவ? ஏன் பொண்டாட்டி தான் காப்பாத்துவ. அததானே நீ பண்ணிருக்கணும். நீ ஏன் இன்னொருத்த பொண்டாட்டி தொட்டு தூக்கிட்டு போன? அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் தெரியாம போயிரும் நினைக்க? இத கண்ணால பார்த்துட்டு அவ இதை தப்பான முடிவெடுத்து அவ போய் சேர்ந்துட்டானா? இன்னொருத்த பொண்டாட்டி தான். உனக்கு சொந்தமானது இல்லைன்னா நீ தொடக்கூடாது. தொட்டாலே தப்பு. நீ ஒரே வீட்டுல இருந்துட்டு வந்திருக்க. போய் அபிய நீ கொடுத்துருவாங்க. வேண்டாண்டா, வேண்டாண்டா, கெஞ்சி கேட்கறா. பிளீஸ்டா, இப்படி தண்டனை கொடுக்காதடா. நான் தப்பு பண்ணலடா. சரி சரி, நான் தப்பு பண்ணல. ஆனா இது அவிக்கு தெரிய வேண்டாண்டா. அப்புறம் நான் அவ முகத்திலே முழிக்க முடியாது. அவ முகம் பார்த்து நான் கம்பீரமா நிக்க முடியாது. எப்படி? அவ முகம் பார்த்து நான் கம்பீரமா நிக்க முடியாது. தெரியுதுல்ல? அலெக்ஸ், போய் அண்ணிய கூட்டிட்டு வா. போய் கூட்டிட்டு வான்னு சொன்ன. கிங்ஸில் வேண்டாண்டா. நான் தப்பு எதுவும் பண்ணலடா. பேச சொன்னா கேளு. பெரிய பெரியவரையா வந்துருண்டா. அவன் முகத்திலே முடிக்க மாட்டா. சத்தியமா அவதாண்டா என் நினைஞ்சு போல நினைச்சிருக்கா. அவளுக்கு தெரிய வேண்டாண்டா. விட்டுடா. அவளுக்கு தெரிய வேண்டாம். விட்டுடா. நீ போய் கூட்டிட்டு வான்னு சொன்ன. வேண்டாண்டா. அவி இந்த குளத்தை என்ன பார்த்தா செத்தா போயிடுவா. வேண்டாண்டா. வேண்டாண்டா. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ வந்திருக்க குளத்தை ஒண்ணு உன் பொண்ணு பார்க்கணும், இல்ல உன் பொண்டாட்டி பார்க்கணும். ரெண்டு பேர்ல இப்ப யாராவது ஒருத்தர் பார்த்தே ஆகணும். யார் பார்க்கலாம் நீனே முடிவு பண்ணு. இது என்னடா கேளு. ரெண்டு பேர் என் கண்ணுதான். அவி எனக்காக வாழ வந்தவா. அந்த புள்ள எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. என் புள்ளைய உசுருடா. அவளை
அவன் முன்னாடி இந்த கோலத்துல எனக்கு கொன்னுருடா, எனக்கு கொன்னுருடா. ஒவ்வொரு ஆம்பளையும் தப்பு பண்ணதுக்கு முன்னாடி கட்டினவளையும் பெத்த புள்ளைய நினைச்சு பார்க்கணும். இந்த ஒழுங்கோலத்துல கட்டின முன்னாடியும் பெத்த புள்ள முன்னாடி எப்படி நிக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தப்பு தாண்டா, தப்பு 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 தாண்டா. என்ன மன்னிச்சிருடா. இப்போ நான் உன்னை விட்டேன், அது உனக்கு பழகிடும். அடுத்து பாவத்தை துணிஞ்சு செய்ய. டேய் நான் செய்ய மாட்டேன்டா. இப்பவே எனக்கு மரண தண்டனை கொடுத்த மாதிரி இருக்குடா. செத்து போயிட்டேன். நான் தூக்கி வரத்த போய் என்ன அதையும் கரிமா தூக்கிட்டு வந்திருக்கேன். இதை விட எனக்கு அவமானம் இருக்குது. டேய் நான் உண்மைதான், அவன் நரின்னு தெரிஞ்சு நான் பின்னாடி போனது தப்புதான். நீ எதுக்கு இன்னொருத்தி வீட்டுக்குள்ள போன? அவ செத்தாலும் நடு ரோட்ல போட்டு போயிருக்கணும், இல்ல உதவிக்கு ஆட்களை தேடி இருக்கணும். உனக்கு மனசுல எவ்வளவு நெஞ்சலத்தை இருந்தா அவளை உன் கார்ல கூட்டு போயிருப்ப. உன் நெஞ்சில சாய வச்சிருப்ப. அவ பெற்றும் வரைக்கும் போய் அவளை தூங்க வச்சிருப்ப. ஏன் நீ என்ன அவளை தொட்டு தாலி கட்டினியா? இல்ல நீ வப்பாட்டி வச்சிருக்கா சொல்லி ஊரையே சொல்லி போட்டுருவோம். அப்புறம் நீ தெரிஞ்சே போகலாம், இங்க யாரும் தடை போட மாட்டோம். ஆமா எனக்கு அவ வேணும், அவ கூட தான் வாழ போறேன்னு சொல்லி நாங்களாம் ஒதுங்கி கொடுத்தோம். அதுக்கு நீ எனக்கு கொண்டு வரலாம். அப்போ அபியானி கிட்ட போய் மன்னிப்பு கேளு. சரி, சும்மா பொய் சொல்லிலாம் மன்னிப்பு கேட்க கூடாது. நடந்த ஒவ்வொன்னையும் அவகிட்ட சொல்லணும். அடுத்தவளை நீ எங்கெல்லாம் தொட்ட, எங்கெல்லாம் எப்படி எப்படி தொட்டு தூக்குன, அவ உன் நெஞ்சில எப்படி சாஞ்சிருந்தா, நீ எப்படி அவளை அள்ளி அணைச்சு அவ பெற்றும் வரைக்கும் போய் அவளை தூங்க வச்ச, எல்லாத்தையும் சொல்லணும். நான் எப்படி செத்து, என் தாத்தா எப்படி செத்தான்னு உனக்கு தெரியுமா? தொட்டு தாலி கட்டின வாத்தான், கூட வாழ்ந்த வாத்தா, உசுறு இறந்த இன்னைக்கு இதுக்கப்புறம் நமக்கு இந்த மண்ணில வாழ முடியாது, அவ இல்லாத ஒரு நொடி கூட இந்த மண்ணில வாழ முடியாதுன்னு அவங்க செத்த அரை நொடி கூட ஆகல. தான் உயிரை தானே விட்டாரு. அவரு மனுஷன், அவருக்கு போற சந்ததிதானே நாம. கேட்டவ மண்ணை விட்டு போயிட்டானே, இனி அவ இல்லாத உலகத்தை நம்ம வாழ முடியாதுன்னு தான் உயிரை தானே விட்ட பரம்பரையில பிறந்துட்டு நீ இன்னொருத்தைய தொட்டு தூக்கி இருக்க. போ அபியானிக்கிட்ட நீ பண்ணது ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்லி மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கிடைச்சா இனி இந்த பாவத்தை செய்யாத. பொண்ணுகிட்ட நீ மன்னிப்பு கேட்கறத பொறுத்து. உன்னை நம்பி வந்தவகிட்ட ஒண்ணு விடாம மறைக்காம எல்லாத்தையும் நீ சொல்லி மன்னிப்பு கேட்டனா உன் பொண்ணுக்கு கடுகளவும் இந்த விஷயம் தெரியாது. மன்னிப்பு கேட்கிறேன். தோரைய இழுத்துட்டு வாங்க. எனக்கு என்னமோ இது கிங்ஸின் மாதிரியே தெரியலையே. இது யாரா இருக்கும்? இடையில ஒரு வார்த்தை உளர்ன மாதிரி இருந்ததே, நான் எப்படி செத்தேன்னு. இது யாரா இருக்கும்? அண்ணா சொல்லு. அப்போ கட்னவளை தவிர வேற யாரையும் பார்க்க கூடாதானே? கட்னவ இருக்கும்போது வேற எதுக்காக நீ மத்தவளை பார்க்கணும்? இதே கேள்விய உன்னை கிட்டிருக்கவ கேட்டா இல்ல பார்க்க கூடாது அவ்வளவுதான். தெய்வம் நம்மளை படைச்சு விடும்போது ஆடு மாடா படைச்சு விடல, மனுஷனா படைச்சு விட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் மேலான ஒண்ணு தாசாயில படைச்சு விட்டுருக்காரு. அப்படின்னா நாம எப்படி வாழணும்? ஒழுக்கம், நேர்மை, தவறக்கூடாது. ஆடு மாட பொறக்கலையே, இஷ்டத்துக்கு மேல இருக்கு. ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கத்தை ஏன் இப்படி கடைப்பிடிக்கணும்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். தெய்வம் நம்மளை படைச்சது மனுஷனா, மிருகமா படைக்கல. தெய்வம் அவங்க சாயல நம்மள படைச்சிருக்கு. அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒத்த நாமளும் சரிசமா இருக்கோம்னு அர்த்தம். இன்னைக்கு பல மனுஷங்க நம்ம கண்ணுக்கு தெய்வமா தெரியுறாங்களே, எதுக்கு? அவங்க தெய்வத்தின் சாயல் இருக்கனாலதான். முடியாது நிப்போம், யாராவது வந்து உதவ மாட்டாங்களான்னு நினைப்போம். அந்த தெய்வம் வராது, ஒரு மனுஷன் தான் வருவான். அதுதான் தெய்வம். அப்பேற்பட்ட மனுஷன் தவறு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆனா எல்லாராலையும் அப்படி. நீ மனுஷன் நினைச்சா பாவம் செய்ய முடியாது, மிருகம் நினைச்சனா எந்த பாவத்தை வேணாலும் செஞ்சு. அபி மன்னிச்சிருடி. அபி சத்தியமா இதை தப்பு பண்ணலடி. சத்தியமா சொல்றடி, என் நெஞ்சு புள்ள நீ நிறைஞ்சிருக்கடி. சத்தியமா சொல்றேன்டி, என் பொண்ணு நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு அதுக்கு சரிசமா ஒண்ணு நேசிக்கிறேன்டி. சத்தியமா சொல்றேன். நான் ஏமாந்துதான் போனேன்னு தவிர வழி தவறி போகலடி. அவே நீ அழுதுறதடி, நான் தாங்க மாட்டேன். நீ இந்த குடும்பத்துக்கே தாயானவா, உன்னை அழ வச்சா நான் நல்லாவே இருக்க முடியாதுடி.
அதே நீ பண்ண தியாகத்துக்கு முன்னாடி மத்தவெல்லாம் ஒண்ணு இல்லடி, நான் அப்படிலாம் போக மாட்டேன். அவர் எனக்கு தண்டனை கொடுத்தாருன்னா நான் இனிமேல் இந்த மாதிரி பாவத்தை பண்ணிடக்கூடாதுன்னு, இது பாவம் இந்த தவறை இனி திரும்ப தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு தண்டனை கொடுத்தாரு. வந்திருக்க ஒரு செம்பலிங்க ஐயா, அவர் நான் இதுக்கப்புறம் இந்த பாவத்தை பண்ணிடக்கூடாதுன்னு தடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நான் மறுபடியும் எந்த தவறும் பண்ணல. அவை அவனுக்கு எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு பொண்டாட்டி வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உன் எல்லா ஆசைகளையும் நீ கூடி தோண்டி போதச்ச. ஒரு பொண்ணுக்கு முக்கியமானது தாய்மை, அதையே எனக்காக தியாகம் பண்ணுன. என் பொண்ணுக்கு தாயான 30 வயசு கூட முடியாத நீ அவ பெத்த பிள்ளைக்கு பாட்டியான நீ தாயாக முடிஞ்சோம் இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுன. நீ பண்ண தியாகத்துக்கு முன்னாடிலாம் நான் ஒண்ணுமே இல்லடி. நீ இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கனா நிச்சயமா அது என் மேல உள்ள காதலா மட்டும்தான் இருக்க முடியும். என் மேல வச்சிருக்க நம்பிக்கையா மட்டும்தான் இருக்க முடியும். அது எப்பவுமே என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்டி. ஆனா நான் எப்படி போய் விழுந்தேன்னு எனக்கே தெரியல. மன்னிச்சிடு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? அப்பதான் நான் உங்களுக்கு போன் அடிச்சேன். அப்பமாவது நான் இப்ப இடத்துல இருக்கேன்னு ஏன் சொல்லல? பயம். அந்த பொண்ணை தொட்டு தூக்கும் போது பயம் வரலையா? உடம்பெல்லாம் கோசிச்சு. சத்தியமா சொல்றேன், அவளை தொட்டு தூக்கும் போது எனக்கு எந்த உணர்ச்சியும் வரல. அதுக்கு மாறா பயம் தான் வந்தது. அதனால என்னன்னே தெரியல. நான் கொஞ்ச நாளவே உன் பாசத்துக்கு என் புள்ள பாசத்துக்கு எல்லாம் அடிமையாறதுனால இப்ப எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு தப்பா தோண மாட்டேங்குது. சரி உயிரை காப்பாத்தி போடலான்னா துணிஞ்சு அந்த முடிவெடுத்த. ஆனா அதை அவ தப்பா எடுத்துக்கிட்டு என்னை கட்டி அணைக்க ஆரம்பிச்சா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நம்ம பண்ணது தவறுன்னு. நான் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நான் தள்ளி விட்டு ஓடி வருவேன் தான் இவனுக்கு என்ன கையும் களமா பிடிச்சானுங்க. ஆனா அந்த பாவத்தை செய்யல. அவன் என் சட்டை உருவனா, நான் சட்டை உருவனதை தள்ளி விட்டுட்டு தான் ஓடி வந்தேன். அவன் எப்படியாவது என்ன அடைஞ்சலான்னு பார்த்தா ஒரு ஆம்பளைய தொட்டா விழுந்துருவான் அப்படின்னு தொடக்கூடாது எடுத்து தொட்டா. அதனால சட்டை அங்க மாட்டி போச்சு. அதனால இந்த குளத்துல நின்ன நான் எந்த தவறும் பண்ணலடி. நான் இப்பவும் சொல்றேன், இந்த உலகத்துல எனக்கு உங்களை விட்டா யாருமே இல்ல. உங்களாலதான் நம்ம பொண்ணு ராஜா அவன் அம்மா அம்மானு வாய் நிறைய எனக்கு கூப்பிடுதா. இது எல்லாமே உங்களாலதான். இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க உறவுலன்னா இதெல்லாம் எனக்கு இல்ல. என்ன அனாதி ஆக்கிறாதீங்க சொல்லிட்டேன். இல்லடி, நான் அப்படி பண்ணுவேனா? என்ன அனாதி ஆக்கிறாதீங்க. என்ன அனாதி ஆக்கிறாதீங்க. அற்ப சுகத்துக்காக என்ன அனாதி ஆக்கிறாதீங்க. இல்லடி இல்லடி, நான் அப்படி எந்த தவறும் பண்ண மாட்டேன். மனசெல்லாம் வலிக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. எனக்குன்னு இருக்கிறது நீங்களும் பிள்ளையும் மட்டும். பயமா இருக்கு, பயமா இருக்கு. நான் என் குழந்தைய பெத்துக்கல. எனக்கு 2 பிள்ளை போதும். அவன் மூலம் கிடைச்ச அந்த பேர பிள்ளைங்க போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன அனாதி ஆக்கிறாதீங்க. நீங்க ஒருவேளை அவளை தொட்டு அவ உரிமை கொண்டாடிட்டா நான் என்ன பண்ணுவேன்? காலத்துக்கு நான் அவளுக்கு போட்டி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அவ என்கிட்ட போட்டிக்கு வருவா, நான் அவ கூட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் போராடிக்கிட்டே இருக்கணுமா? சொல்லுங்க. என் பசங்க என்கிட்ட கொடுத்துரு, என் பசங்க என்கிட்ட கொடுத்துரு, நான் அவகிட்ட போட்டி போட்டு நிக்கணுமா? சொல்லுங்க. தினம் தினம் நான் செத்து பழைக்கணுமா? சொல்லுங்க. இப்ப போயிடுவாரு, அப்ப போயிடுவாரு, நான் பயந்து பயந்து வாழணுமா? இல்லடி, நான் அப்படி தப்பு பண்ண மாட்டேன். நம்பிக்கை தானே உங்களை அனுப்பி வச்ச. என் புருஷன் நம்பிக்கை தானே அனுப்பி வச்ச. ஆனா நீங்க இன்னொரு வீட்டுல தானே இருந்துட்டு வந்திருக்கீங்க. ஒருவேளை அவ உங்களை தொட்டு அணைச்சா கண்ட இடத்துல எல்லாம் தொட்டான்னு சொல்றீங்க. ஒருவேளை நீங்க சபலப்பட்டிருந்தா என் வாழ்க்கைய போயிருக்குமே. அடுத்து அவ உரிமையோட வந்து சொந்தம் கொண்டாடுவாள. யாரால என்ன பண்ண முடியும்? நீங்க தொட்டிருப்பீங்களே, அவ உரிமை கொண்டாடதான் செய்வா. நான் எதுவும் பண்ணலடி. சத்தியமா சொல்றேன், அவள உரிமை கொண்டாடுனா நான் செத்தா போயிருவேன். இவ்வளவு பண்ண துணிஞ்சவா நாளைக்கு உரிமை கொண்டாட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? கொன்னுருவானுங்க. இந்த வெளியில நிக்கானுங்க பாரு, கொண்டு எடுத்துருவானுங்க. எனக்கே இந்த நிலைமை, அவளை இன்னும் விட்டா வச்சிருப்பானுங்க. அவனுக்கு மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் இன்னும் இருக்கேன். இனிமேல் எனக்கு தொடாதீங்க. அவி என்ன சொல்ற? எனக்கு எந்த தப்பு பண்ணலடி. அவ அப்படிப்பட்டவான்னு தெரியும். நம்ம மேல ஆசையில இருக்கான்னு தெரியும். அவ நம்மளை எப்படியாவது அடைய துடிக்கிறான்னு தெரியும். தெரிஞ்சும் துணிஞ்சு அவ பின்னாடி போயிருக்கீங்கன்னா இந்த முரட்டு தைரியத்துக்கு நான் பலியடாக முடியாது. ஹாய் ஷெட்டியா, இனிமேலே யாரையில உங்களுக்கு இடம் இல்ல. இல்ல இல்ல, உங்க ரூம்ல எனக்கு இடம் இல்ல. ஒரு நான் வேணும்னா அபி, நான் எந்த தப்பு பண்ணலடி. என் புருஷனா முழுசா என்கிட்ட வாங்க, அப்போ நான் ஏத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க?
அவ உங்களை ஜானகி கூப்பிட்டாரா? நம்ம ரெண்டு சந்தோஷமா இருக்கும் போது கூட, பெண்ணி பெனஞ்சிருக்கும் போது கூட நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். அப்ப கூட என் புருஷனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பேன். நீங்க முழுசா எனக்குள்ள மூழ்கி இருக்கும் போது கூட நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். நீங்க உங்களையே மறந்து என்கிட்ட இருக்கும் போது கூட நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். ஆனா போதும். அபே அபே என்ன உள்ளூர்ல உனக்கு ஒரு கோயில் இல்ல, அது நீ வாரத்துக்கு 4 நாள் 5 நாள் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க. அப்படியாவது நீங்க திருந்தணும் தான். ஆனா நீங்க திருந்தபடே இல்லையே. இங்க திருந்தாதெல்லாம் பார்த்தா சாமியெல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. என்னது? ஐயோ, உண்மையை வளரிட்டேன்னு. இல்லைங்க, வேண்டுதலே குடும்பமா என் புருஷன் பிள்ளையோட நடந்தே வந்து வேண்டிக்கிறதுன்னு வேண்டிட்டேன். அதை நிறைவேற்றலன்னா குத்தமா போயிடும். அதான் அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டு உங்களை இழுத்துட்டு வந்தேன். அவங்க என்ன கையா பொய்யான்னு என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. எனக்கு கட்சி மீட்டிங் இருக்கு, எனக்கு எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் கிடக்கு. கிடக்கட்டும் ஆள் வச்சு செய்யுங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என் கூட தான் இருக்கணும். ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு ஒரு நேரத்தில் மூட இருக்கலாம்னு இருக்கா என்ன? என்ன இப்பெல்லாம் பேச கொண்டுருவேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கோம்ல, அழகா வீட்டுல இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு தம்பியாவது ரெடி பண்ணிருக்கலாம். உங்களை கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதான் கேட்க, வாரத்துல 6 நாள் 7 நாள் சாமி பத்தியே போறீங்க. என்ன போக்கு வேண்டாம். உங்களை பார்த்தேன், நீங்க தான் பார்க்காத மாதிரி போயிட்டீங்க. சரி பழசெல்லாம் பேசக்கூடாது. இப்பவும் ஒண்ணு கட்டு போகலாமா, வீட்டுக்கு போயிடும். கொஞ்சம் தான் நடந்து வந்திருக்கோம். உங்களுக்கு இது நடக்க முடியல. சத்தியமா நடக்க முடியல. ஃபேண்டெல்லாம் அறுக்குது. இன்னும் கொஞ்சம் டைட்டா போடுங்க. சட்டையும் ஃபேண்டும் நல்லாவே இல்ல. அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். புள்ள நிக்காம கொன்னுருவேன். ஆசை வந்தா நல்லா இருக்கு, கோவம் வந்தா நல்லா இல்ல. மூடிக்கிட்டு வாங்க. நீ என்ன ரொம்ப திட்டுற தெரியுமா? என் பேச்சே அப்படிதான். அது வாயிலே கொடுத்தா சரியாயிரும். புள்ள நிக்காம கேட்க சும்மா இருங்க. அவன் வா பாத்துக்கிட்டு வரான், ஒண்ணும் தெரியாது. சரி இவன் புள்ளைய ஆட்டை பிடிச்சி போமான்னு கேட்க போமா. எங்க வேண்டுதலுங்க. நான் உனக்கு வரம் கொடுக்கண்டே. உனக்கு தம்பி தானே எனக்கு வேணும், நான் கொடுக்கண்டே. உங்களுக்கு நல்ல புத்தி வேணும்னு நான் வேண்டியிருக்கேன். என்னது? ஐயோ, உண்மை சொல்லிட்டேன்னா. நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்க. இல்லையா, ஏதோ சொன்னிய. அது இல்ல, நல்லா இருக்கும்னு தான் வேண்டுனேன். சரி வா வீட்டுக்கு போவோம். கோத்த காலப்பாதீங்க வாங்க. அந்த காலம் பாத்தீங்க வாங்க. மூடத்திர மாதிரியே பேசுவா. எனக்கு இப்ப கட்டி அடிக்கும் போல இருக்க. சப்பா, அது எப்படிங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு வார்த்தை வராது, இப்படி வெளியில கிளம்பும் போதுதான் வார்த்தை வருமா? வீட்டுல இருக்கும் போது நீ சின்ன சின்ன வெளிய ஒரு நைட்டிய போட்டு சுத்துற, பிடிக்க மாட்டேங்குது. அத்தைதான் அப்படியே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல எங்க அம்மைக்கு என்னங்க அவள அவ்வளவு வரவஞ்சன வரைக்கும் மட்டும் எப்படியாவது குழந்தை பிறக்கணும் அப்படி ஆவல பிறக்காங்க. எனக்கு பிறந்த என்ன குத்தமானு கேட்க. இருக்க பிள்ளைய உங்களுக்கு ஒழுங்கா பார்க்க தெரியல, அதான் காரணம். என்னடி சொல்ற? இந்த பையன் வளர்ந்ததுலேருந்து என்னைக்கே ஒழுங்கா பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போய் நீங்க பாத்தீங்களா? இந்த வீட்டுல எல்லா பையனும் தூக்கி சமக்கானுங்க. என்னைக்கே நீங்க தூக்கிட்டு போயிருக்கீங்களா? இதுல இன்னொரு பிள்ளை வேற. அதான் அத்தை, நீங்க திருந்தினதுக்கு அப்புறம் நீ பெத்தா போதும், அது வரைக்கும் ஒன்றும் பெக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்போ உங்களுக்கு புள்ள பாசமும் பொண்டாட்டி பாசமும் பிச்சுக்கிட்டு வருதோ அன்னைக்கு உனக்கு பிள்ளை பெத்து கொடுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அதான் பக்கத்துல முடிக்கோ. உங்க லட்சணம் தெரிஞ்சுதா? இங்க பாருங்க, என்ன நேசிக்கிட்டாலும் பரவாயில்ல, புள்ளை எப்போ நேசிக்கீங்களோ அப்ப இன்னொரு பிள்ளை பெத்து தரேன். இந்த பைக்கு வேற நட்டு வழியில மக்கள் பண்ணிட்டு இருக்கு. ஓய், அங்க பாரு உங்க அத்தை பையன். அத்தை பையனா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஐயா, இவன் முன்னாடி பேசுனா அவ்வளவுதான். எங்க போலாமா? என்னடி இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கும்? கேஷ்ல வந்திருக்கலாம், பைக் ரிப்பேர் ஆயிருக்குல்ல, இங்கோட போயிருப்பாங்களா இருக்கும். அதே போல இவ்வளவு தூரம் நிக்கும் போது இங்க மட்டும் பைக் நின்னுச்சு. அது என்ன கரெக்டா உன் முன்னாடி வந்து நிப்பாட்டுறான்? இது என்ன பேச்சு? இல்லடி, அவ்வளவு இடம் இருக்குது, அது எப்படி நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம தோட்டத்துலயே போயிட்டு இருக்கான்? இதுக்காவது போயிருக்கலாம். இவனுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இவனா எங்க அவர் சாதாரண வந்திருக்கலாம்ல. சாதாரணமா தெரியலையே. சரி, நம்ம இங்க கிளம்பிடலாம் வாங்க. புருஷன் புள்ளியோட நிக்கா. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். கோனா உள்ள பொண்ணு எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? ஒருவேளை புருஷனுக்கு பிடிக்காதா? நான் வத்த பையன் தானே, ஒரு வார்த்தை பேசலாமே. என்ன வித்தியாசமா பார்த்தோம்? எங்க பிரச்சனை பண்ணிடாதீங்க, வாங்க நம்ம இங்க போலாம். இல்லடி, அவன் போறமா தெரியல, நின்னல பாத்துட்டு இருக்கான். ஐயோ, ஏங்க அவன் என்ன நமக்கு என்ன? இல்ல நாம நிக்கணும் தெரியுதுல, ஒரு எதுக்கு நிக்கோம்?
ஏங்க அவர் சாதாரணமா நின்றுப்பாரு, வாங்குங்க. இப்ப எதுக்கு நீ அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க? சரி, அவன் பாட்டுக்கு நின்னுட்டு போறான், வாங்க நம்ம போலாம். சரி நீ போ, நான் வரேன். ஐயம்மா, அம்மா பிரச்சனை பண்ண போறோம் நினைக்க. அப்படிலாம் போக முடியாது, நீங்க சேர்ந்து போலாம், வாங்க. உன் மேல எதுவும் சொல்லலடி, நீ போ, நான் வரேன். வேண்டாம், நீங்க வாங்க சொன்னேன். போ, சத்தியமா சொல்றேன். நீ கோயிலுக்கு போய்கிட்டு நான் பின்னாடியே வரேன். ஓடி பிள்ளைய கூட்டு போ, நான் வரேன். இல்ல, நீங்க ஏதோ பிரச்சனை பண்ண போறீங்க. இங்க பாருங்க, அவனுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதாவது பிரச்சனை பண்ணிடாதீங்க. அது எனக்கும் தெரியும். நீ தான் அந்த வீட்டுக்கே போக மாட்டியா? அவன் எதுக்கு இங்க நிக்கான்? அவன் நின்னா நமக்கு என்ன? அவன் எப்படி நிக்கலாம்? நாம நிக்கணும் தெரியுதுல, நீ நிக்கணும் தெரியுதுல. இல்ல உங்க அத்தை பையன் என்ன பண்ணிருக்கணும்? அவன் மனசுல எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்? என்ன ஏழு நல்லா இருக்கியாமா, பிள்ளை எப்படி இருக்கா, புருஷன் எப்படி இருக்கா, கேட்டுருக்கணுமா கேட்க கூடாதா? அவன் என்னடியா பாலி நின்றுட்டு இருக்கான்? அவரெல்லாம் உங்களுக்கு பயந்து கூட நின்னுட்டு இருக்கலாம்ல. நான் என்ன அவனுக்கு எதிரியா? இல்ல அவனுக்கு நான் யாருன்னு கேட்க? உனக்கு அத்தை பையன் தானே, உங்ககிட்ட சாதாரண பேசலாமா இல்லையா? அவன் பாட்டுக்கு நிக்கானா என்ன அர்த்தம்? அவன் மனசுல எதுவுமே இல்லைன்னா என்னத்து கொண்டு பேசிருப்பானே. கொல்ல போயா, நீ போமா, நான் வரேன். ஏழு நீ போமா, ஓடி, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், போ. எங்க வேண்டாம், வாங்குங்க. ஓடி பிள்ளைய கூட்டு போ, நான் வரேன். எனக்கு படப்படப்பா வந்துடும் போலுக்க. எங்க வாங்குங்க, போலாம்.